ஹீரோயின் வந்து பாய் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு மீட் பண்ணலாம் காஃபி ஷாப்லன்னு சொல்லும்போது அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயின் நினைக்கிறா கண்டிப்பா பணத்தை கொடுத்து இவனுக்கு தீத்துடலாம், தேவையில்லாம பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு இருக்கும்போது அதை பார்க்க ஹீரோ கேட்கறா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கார் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. நானே டிரைவ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டு போறான். இதை பாக்குற மாமியாரி பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இருக்காங்க சந்தோஷம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ சாங் ப்ளே பண்ண சொல்றா. அப்ப ஹீரோயின் வந்து ப்ளே பண்றா. அந்த சாங் ஹீரோயினுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. எப்படி ஒருத்தங்க இப்படி மாற முடியும்? அவ கேரக்டர் வேணா மாறலாம், ஆனா ஹேபிட்ஸ் அது பிடிச்ச விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழப்பத்துல இருக்கான். நேரா பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போகாம ஃப்ரெண்டை பார்க்க போறா. ஃப்ரெண்டை பார்த்து ஹெல்ப் பண்ண கேட்கறா. இது மாதிரி தொல்லை பண்ணிட்டு இருக்கான் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணி சொல்லும் போது அவளும் சேர்ந்து ஒத்துக்கிறா. அவளோட ஃப்ரெண்டு கையின்னு சொல்றேன். 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போறாங்க. அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்த உடனே டக்குன்னு செக் கொடுத்துட்டு இது மாதிரி காசை கொடுத்துட்டேன் இவன் தொந்தரவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்ப பாக்குறா. டக்குன்னு கையை பிடிச்சி என்ன இவ்வளவுதான் கொடுக்குற இன்னும் நிறைய வேணும்னு சொல்லும் போது அப்பதான் ஃப்ரெண்டு கை எடுத்து கொடுக்குறா. இது மாதிரி தேவைதான் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பிரச்சனை சந்திக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டாம் போது இதுக்கெல்லாம் பயப்படாத நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூலா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு காரை எப்படியே கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் நேபர்காரங்க வந்து டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே போகும்போது அப்பா ஹீரோயின் பார்த்து படக்கு படக்குன்னு எழுந்து தின்னுட்டு இருக்கா. அங்க வந்து அந்த ஆன்டிக்காரிங்க வந்து அந்த ஜென்னை வந்து அவ்வளோ புகழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, எப்பவுமே வீட்டுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா அப்படி இப்படி புகழ்ந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ வந்து மக்குன்னு திண்டி பாதி சாப்பாடு சாப்பிட்டுடுறா. அப்போ வந்து ஆன்டிக்காரங்க சொல்றாங்க இன்னும் எடுத்துக்கம்மா எங்க நிறைய சாப்பாடு இருக்கு அப்படி சொல்லும் போது ஜென் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறா. எனக்கு நிறைய சாப்பாடு இருக்கு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லி எடுத்து வைக்கிறா. அதை பார்க்க தங்கச்சிக்காரி வந்து சாப்பிடாத அவங்க தான் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் இப்படி சொல்ற அவங்க தான் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்ற. இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செம கோவம் வருது. அவங்க சொல்ற அடுத்த பாட்டை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.